திருமூலரோட மந்திரம் ஞாபகம் இருக்கா? பாடுமா? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அழகாக சொல்லியிருக்கார் திருமூலர். குருவோட மகிமையை ரொம்ப அழகாக, இதுக்கு மேலே இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. அந்த அழகாக குருவோட மகிமையை திருமூலர் யாருக்காக சொல்லியிருக்காருன்னா நம்மளை மாதிரி குரு பக்தர்களுக்காக சொல்லியிருக்கார். இந்த உலக வாழ்க்கையில் பொதுவாக ஒரு சாதாரண மக்கள் உயர்ந்த நிலை அப்படின்னு நினைக்கிறது யாரை நினைப்பாங்கன்னா, பணம் படைத்தவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறது உண்டு. இல்லை அதிகாரம் ஜாஸ்தி இருக்கிறவங்க ஒரு உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறது உண்டு. இல்லாட்டினா பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறது ஒரு உயர்ந்த நிலைன்றது நினைக்கிறது உண்டு. இல்லை நிறைய படிச்சிருக்கணும், ஒரு பெரிய மேதாவியாக இருக்கிறது தான் ஒரு உயர்ந்த நிலைன்னு நினைக்கிற மக்கள்லாம் ஒரு சாதாரண மக்கள் நினைக்கிற ஒரு எண்ணங்கள் அது. ஆனால் ஒரு உயர்ந்த நிலைன்றது நம்ம போல பக்தர்களுக்கு பகவான் உணர்த்தியது என்னதுன்னா ஞான நிலை தான். அதை காட்டிலும் மிஞ்சின ஒரு நிலை எந்த நிலையுமே கிடையாது. அந்த நிலையில் தான் யார் இருக்காருன்னா குருநாதரான யோகிராம் சுரத்குமார் இருக்கார். அவரோட ஆசை நாமெல்லாம் அந்த நிலைக்கு வரணும். நாமெல்லாம் இப்படியே இருந்துடக்கூடாது, ஒரு சாதாரண மக்களாக இருந்துடக்கூடாது. அவர் ஆசைப்படுறதெல்லாம் என்னை போல் இவங்களும் வரணும் அப்படின்றதான் ஒரே ஆசை. அந்த ஒரே ஆசையை பூர்த்தி பண்ணணுன்றக்காக தான் பகவான் நமக்கெல்லாம் என்ன கொடுக்குறாருன்னா சத்சங்கத்தை கொடுக்குறாரு. நமக்கெல்லாம் பகவான் ஆரம்பத்தில் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா பக்தியை கொடுத்துட்றாரு. நாம் ஏற்கனவே பார்த்தோமே, குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சாமிஜியோட ஒரு தடவை திருத்தங்கல் கோயில் போகும்போது குருநாதர் நமக்காக அங்கே தாயார்கிட்ட என்ன வேண்டனார் அப்படின்னு அந்த கேள்வியை சாமிஜிகிட்ட கேட்கும்போது, குமாரவேலுக்கு பக்தி வேணும்னு நான் வேண்டினேன் அப்படின்னார். அப்போ அந்த ஞானத்தை அடையிறதுக்கு படிகள் இருக்கு இல்லையா? முதல்ல பக்தின்ற ஒரு படி. இந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கிறது தான் வைராகியம். நாம் எல்லாருக்கும் பக்தின்றது பகவான் கொடுத்துட்டார். பக்தி இல்லாட்டினா இந்த நாம ருசி வரவே வராது. பக்தி இல்லாட்டினா இப்படி ஒரு சத்சங்கத்துக்கெல்லாம் தேடி வரணுன்ற எண்ணம் வராது. ஆனால் இன்னும் அந்த ஞான நிலை அடையலைன்னா நம்மள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தொய்யல் அடையிறது. அது என்னென்னா வைராகியம்தான். அந்த வைராகியம் அடிபட்டு போகிறதுனால அது ஒரு பக்குவமான நிலை வராதனால அந்த ஞான நிலையை அடையிறதுக்கு நம்மளோட முயற்சி அதில் நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வைராகியன்றது அவ்வளோ சுலபமாக எல்லாருக்கும் வர்றது கிடையாது. அது எப்போ வரும் அப்படின்னா இது மாதிரி கைதட்டி யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. இப்பையும் நம்ம நாட்களை பகவானோட நாமத்தை நிப்பாட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளே அறியாமல் இந்த தளர்ந்து போன வைராகியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன செய்யும்னா அதை நம்ம பக்குவப்படுத்தி பகவானோட நிலையான ஞான நிலைக்கு அது நம்மளே அறியாமல் நம்மளை அழகாக கொண்டு போயிடும். அப்பேற்பட்ட சக்தி நாமாக்கு உண்டு.
அந்த வைராக்கியம்லாம் வளரணும், நமக்கெல்லாம் வளரணுன்றக்காக தான் பகவான் குருநாதர் நமக்கு இப்படி ஒரு சத்சங்கத்தெல்லாம் கொடுக்குறாரு. இந்த சத்சங்கத்திலலாம் பகவான் என்ன நம்மளெல்லாம் அனுபவிக்க வைக்கிறாருன்னா, பகவான் அடைந்த பக்தர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நாம் அனுபவிக்கணும்னு நினச்சிருந்தார். அதன் அடிப்படையில் தான் 63 நாயன்மார்களோட திவ்ய சரித்திரங்களெல்லாம் நாம் அனுபவிக்கும்படியாக குருநாதர் நமக்கு இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 63 நாயன்மார்களில் போன தடவை நாம் அனுபவித்தது கலிய நாயன்மார் அப்படின்னு சொல்லி ஒரு சிவனடியாரோட சரித்திரம். அவரோட திவ்ய சரித்திரத்தை ஒரு சுருக்கமாக பார்ப்போம். என்ன ஒரு அழகான காரியம் அவர் பண்ணிட்டு வந்தார் அந்த சிவனடியார், அந்த கலியநாயனார் என்ன ஒரு அழகான காரியம் பண்ணார்னா, அவர் இருக்கிற ஊரில் உள்ள சிவன் கோயிலில் போய் விளக்கேற்றுறது தான் அவரோட ஒரே ஒரு கைங்கரியம். அதை திட விஸ்வாசமாக பண்ணுவார். கோயில் போனால் நாமே பார்த்தது உண்டு, ஆயிரக்கணக்கான விளக்குகள் இருக்கும். சிவன் கோயில்னால் எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கும். போகிற இடம் எல்லாம் எங்கேயாவது விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தானே இருக்கும். அப்போ அத்தனை விளக்கும் சுத்தம் பண்ணி அதில் எண்ணெயை விட்டு அதில் திரியை அதில் வச்சு அதில் விளக்கேற்றுறது தான் அவரோட ஒரே கைங்கரியம். அதுவும் எப்படி பண்ணுவார்னா, சிவமான ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, சிவாய நம, ஓம் நம சிவாய. கை அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நாக்குன்றதை அந்த நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அவரோட பக்தியை உலகத்துக்கு காமிக்கணும்னு பகவான் ஆசைப்படுறார், சிவபெருமான் ஆசைப்படுறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் ஒரு செல்வந்தர் தான். எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே பணம் காசு வேண்டி இருக்கு. பணம் காசு இல்லாமல் காரியங்கள் பண்ணுறது முடியாதுன்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஒரு கோயிலில் போய் ஒரு விளக்குக்கு எண்ணெய் வாங்கணும்னாலும் அதுக்கு பணம் வேண்டியிருக்கு. அப்போ இவரோட பக்தியை உலகத்துக்கு காமிக்கணுமே அப்படின்றப்ப பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட செல்வத்தெல்லாம் குறைச்சிட்டு என்ன ஆகுது, இவருக்கு அவஸ்தை, செல்வம் போச்சே, பக்தி பண்ணி எனக்கு செல்வம் போச்சேன்ற மனசு அவஸ்தைப்படுறதுக்கு பதிலாக இன்றைக்கே சிவபெருமானுக்கு என்னோடய கைங்கரியம் பண்ண முடியாமல் போச்சேன்னு வருத்தத்தில் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கிட்டெல்லாம் போய் இன்றைக்கி விளக்கேற்ற வேண்டியிருக்கு, கொஞ்சம் எண்ணெய் வாங்க வேண்டியிருக்கு, நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு நாள் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க, தொடர்ந்து கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்களா, மாட்டாங்க இல்லையா. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அடுத்தது கூலிக்கு வேலை பண்ணுறார். அவர் செல்வந்தராக 10 பேருக்கு இருந்து சம்பளம் போட்ட ஆள் இப்போ காசு இல்லாமல் இருக்கார். பகவான் அப்படிலாம் சோதித்து பார்க்குறான். ஏன்னா அவரோட பக்தியை உலகத்துக்கு காமிக்கணுன்றக்காக. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வேலைக்கு போகிறார். என்ன ஒரு வேலைக்குன்னா, செக்கு இழுக்கிறார். செக்கு இழுத்து அதில் கிடைக்கிற வருமானத்தில் அங்கேயே எண்ணெயை வாங்கி கோயிலில் போய் விளக்கேற்றுறார். அதுவும் சோதித்து பார்க்குறாரு பகவான். என்னென்னா, அந்த வேலையிலேருந்து போகும்படியாக அந்த எஜமான் இவரை வேலையை விட்டு நீக்கும்படியாக ஆயிடுது. ஏன்னா இவரை காட்டிலும் கம்மி விலையில் ஓசியிலே வேலை செய்யக்கூடிய ஆள் வர்ற மாதிரிலாம் பகவான் ஒரு லீலையை பண்ணி இவருக்கு வேலை இல்லாமல் ஆக்கிடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இருக்கிற சாமான்லாம் எடுத்து பழைய சாமானுக்கு விற்று அதில் கிடைக்கிற ரூபாயை வச்சு எண்ணெயை வாங்கிட்டு போய் விளக்கேற்றிடுறார். அதையும் பகவான் விட்டு வைக்கல. வீட்டில் எல்லா சட்டி சாமானும் காலி ஆயிடுது. இப்போ கொடுக்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. வீட்டில் பார்த்தா தன்னோட மனைவி மட்டும் இருக்கா. ஒரு பொது இடத்துக்கு கூட்டு போய் இவரோட கைங்கரியம் எல்லாருக்கும், அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொது இடத்துக்கு போய் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, என் டைமை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, என் மனைவி மட்டும்தான் இருக்கா, எனக்கு என்ன பகவானுக்கு விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஊர்க்காரங்களுக்கு மனசே கேட்கல. இப்படி ஒரு காரியத்துக்கு யாரும் நாங்களாம் வரமாட்டோம்னா மனசு உடஞ்சி நேராக சிவபெருமான்கிட்ட போகிறார். சாதாரணமாக இப்படி ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கோபந்தான் ஜாஸ்தி வரும். நான் இவ்வளோ கைங்கரியம் பண்ணிட்டேனே,
யாருக்காக பண்ணேன்? உங்களுக்காகத்தான் பண்ணேன். உங்கள் சன்னதியில் விளக்கு எரியணும், வர்றவங்களாம் அதில் தொட்டு கும்பிட்டுட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணேன். என்கிட்ட இருந்தது அத்தனையும் பிடுங்கிட்டேன்னு ஒரு கோபத்தோடு போகணும் இல்லையா? ஆனால் அவர்கிட்ட கோபமே வரலை. அதுதான் பக்தி. அதுக்கு பதிலாக என்கிட்ட கொடுக்குறதுக்கு இனிமேல் என் உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த உயிரை நான் எடுக்கிறேன். இந்த உடம்புல ஒரு கத்தி எடுக்கிறாரு, அறுக்கிறேன். என் உடம்புலேருந்து என்னென்ன எவ்வளோ ரத்தம் வருதோ அதை என்ன மாதிரி ஏற்றுட்டு உன் விளக்கு அணைஞ்சிடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கத்தி எடுத்து அறுக்கத்தான் போகிறாரு. சாட்சாத் சிவபெருமான் காட்சி கொடுத்துட்றாரு. அப்போ நமக்கு பகவான் என்ன இதில் உணர்த்துறார் அப்படின்னா, நாம சொல்கிறோம், நாமளும் பகவானுக்கு எத்தனையோ காரியங்கள்லாம் பண்ணுறோம். சுகங்களும் கொடுக்குறாரு, மாறி மாறி துக்கங்களும் கொடுக்குறாருன்றதை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். துக்கங்கள் கொடுக்கும்போது நம்ம நம்பிக்கை மேலும் மேலும் வளரணுமே தவிர குறைஞ்சிடக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிடணுன்றக்காக தான் இந்த மாதிரி பக்தர்களோட சரித்திரத்தை நாமெல்லாம் அனுபவிக்கணும்னு குருநாதர் நமக்கு எடுத்து வைக்கிறார். நம்பிக்கை கடவுளை காட்டிலும் பெரியது அப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருக்கார். எவ்வளவு கஷ்டம் அவர் கொடுத்தாலும் அவர் நாமாவை நம்பிக்கையோட யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என் குருராயா, அந்த நாமாவை நம்பிக்கையாக நாம் சொன்னோம்னா அந்த வர்ற துக்கம் அது தளர்ந்து போய் நாமாவோட வலிமையினால் நம்மளால் அதை தாண்டி வந்துட முடியும். நாமாவுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. நாமாவோட சக்தி வாய்ந்தது எதுன்னா அது மேலே நாம் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் நமக்கு வேண்டியதெல்லாம் பகவான் மேலே நம்பிக்கை, பகவான் நாமா மேலே ஒரு நம்பிக்கை வரணுன்றக்காக தான் இப்படிலாம் சத்சங்கம் பகவான் கொடுக்குறாரு. அந்த கலிய நாயன்மார் 44வது நாயன்மாராக இருக்கார். இன்றைக்கி 45வது நாயன்மார். அவரோட ஒரு திவ்ய சரித்திரத்தை பார்ப்போம். அவர் பேர் சத்ய நாயனார். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா சோழ நாட்டில் இருக்கார். சோழ நாட்டில் திருத்துறைப்பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் உள்ள இன்னொரு கிராமத்தில் இருக்கார். அவர் ஒரு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். வேளாளர்னால் என்ன? விவசாயம் பண்ணுறவர். ரொம்ப விவசாயம்னா வெயிலில் இருந்து அந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது சிவநாமம் சொல்லிக்கிட்டே பண்ணுவார். அப்படி ஒரு சிவபக்தர். அந்த சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எங்கே நாமம் நிறைய ஒலிக்குதோ பக்தர்கள் தேடி வருவாங்க. நாமளே நிறையா நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு. குருநாமமான யோகிராம் சுரத்குமார் நாமாவை நம்ம இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருநாதரான பகவான் யோகிராம் சுரத்குமார் நம்மள்கிட்ட சிலரை புதுசாக அனுப்பி விடுவார். இது நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருப்போம். எப்படி அனுப்புவார்னா, இந்த புதுசாக நாம சொல்லாத பக்தர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி ஒரு சிலரை அனுப்பிவிடுவார். அப்போ நம்மளை பார்த்து அவங்களும் இந்த பகவானோட நாமாவை அள்ளி ஒரு ஆர்வத்தோடு சொல்கிற ஒரு வழிமுறையை பகவான் வழிவகுத்து கொடுப்பார். அப்போ இவர் விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம, ஓம் நம சிவாயன் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்பயுமே இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடும் போது அதை போற்றுறதுக்கும் ஆள் இருக்கும், தூற்றுவதற்கும் ஆள் இருக்கும். அது நம்ம லைஃப்லேயே அனுபவிச்சிருப்போமே. பகவான் நம்ம சொல்லுவோம், இவன் பாரு இப்படி ஏதோ ஒரு மனுஷாலோட பேரை போய் சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி இருக்கான்னு சொல்கிற ஆட்களும் உண்டு.
அதை வாழ்த்துகிற ஆட்களும் உண்டு. அதோட ருசியை அனுபவித்தவங்க வாழ்த்துவாங்க. அதை ருசியை அறியாதவங்க நம்மளை போல் ஆள்களை பார்த்தா ஒரு கேலி பொருள் மாதிரி அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற சமயம் இவர் இந்த நாம சொல்லி எல்லாரும் பார்க்குற சிவனடியார்களுக்கெல்லாம் அப்படி சேவை பண்ணுவார். சிவனடியார்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுப்பார், தேவையான உணவு கொடுப்பார், அவங்களுக்கு தேவையான ஆடைகள், அவங்க அடிப்படை தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் வர்ற சிவனடியார்களை யாராவது ஒரு கேலி பண்ணி பேசியாச்சுன்னா என்ன பண்ணுவார்னா, நாமளே நடைமுறையில் இந்த வார்த்தைகள்லாம் நாம் கூட பயன்படுத்தியிருப்போம். இதில் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கான்றது இந்த வார்த்தை சொல்லும்போது நமக்கே தெரிஞ்சிடும். ஒருவேளை நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம்னா கை தூக்கி கூட பார்க்கலாம். இப்படிலாம் பேசினா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நாக்கை இழுத்து அறுத்துருவேன் அப்படின்னு நம்ம யாராவது சொல்லியிருக்கோமா? கண்டிப்பாக சொல்லியிருப்போம், இல்லை சொல்கிறதையாவது கேட்டிருப்போம். இது நம்ம நடைமுறையில் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டது உண்டு. ஆனால் வாக்கில் தான் நின்றுக்குமே ஒழிய நடைமுறையில் அதை நடத்தி காமிச்சார இந்த நாயன்மார் நடத்தி காமிக்கிறார். யாராவது ஒருத்தர் சிவனடியாரை பார்த்து கேலி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவார்னா, சிவனடியாரை சாட்சாத் சிவபெருமானை பார்க்கக்கூடிய இந்த சத்யநாராயணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களை இழுத்து இந்த நாக்கு தானே சிவனடியாரை கேலி பண்ணிச்சுன்னு நாக்கு இழுத்து கத்தியால் அறுத்து நாக்கு தூக்கி போட்டுருவார். இதுதான் அவரோட வேலை. இவரோட பக்தி அப்படி ஒரு பக்தி. அப்போ இவரை பற்றி தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுது, சிவனடியார்களை பார்த்து கேலி பண்ணுற ஆட்களுக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? அப்போ சிவனடியார்களை இப்படி பாதுகாத்து வந்தார். யாராவது கேலி பண்ணிட்டா அந்த நாக்கை இழுத்து அறுத்து தூக்கி போட்டுருவார். சிவபெருமானை பற்றி யாராவது அவமானமாக பேசினாலோ, சிவனடியார்களை பற்றி யாராவது அவமானமாக பேசினாலோ, சிவன் நாமத்தை பற்றி யாராவது குறைவாக பேசினாலும் அந்த நாக்கு இருக்கவே கூடாதுன்னு ஒரே ஒரு எண்ணத்தில் நாக்கு அறுத்து போட்டுருவார். அப்படி ஒரு பாதுகாப்பு சிவனடியார்களுக்கு இவர் கொடுத்துட்டு வந்தனாலே என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமான் தன்னையே கொடுத்துட்றார். அவருக்கு சிவபெருமானோட இணைஞ்சிட்றார். இதுதான் அந்த நாயன்மார்களோட திவ்ய சரித்திரம். இந்த ஒரு காரியம்தான் சிவனடியார்களை பாதுகாக்கிறது. சிவன் இந்தைய பொறுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணார். ஆனால் தன்னை யாரும் கேலி பண்ணாலோ, தன்னை யாரும் இம்சை பண்ணாலோ அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டார். குறிப்பாக சிவனடியார்கள் யாராவது கேலியோ நிந்தை பண்ணாங்களோ அவங்கள தண்டிக்காமல் விடுறதே கிடையாது. நாமளே பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம பகவானை கூட எத்தனையோ காலகட்டத்தில் எவ்வளவோ உலக மக்கள் பகவான் தெரிஞ்சு கூட அத்தனை பேர் அவருக்கு அத்தனை கஷ்டம் கொடுத்துருக்கான்னு நம்ம ஏற்கனவே நிறைய சத்சங்கத்தில் அதெல்லாம் பார்த்துப்போம். திருவண்ணாமலைக்கு கூட பகவானுக்கு அத்தனை கஷ்டங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. தனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா பகவான் பொறுத்து கொடுவார். ஆனால் தன்னோட பக்தனுக்கு யாராவது ஒரு கஷ்டம் கொடுத்தாருன்னா தாங்கவே மாட்டார். உடனே அதுக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்துருவார். பகவான் குருனா அப்படி தான் இருப்பார். நம்மளை பாதுகாக்கிறதுல அப்படி ஒரு குறியாக இருப்பார். குருவோட அழகே அதுதான். ஒரு தடவை ஸ்ரீ முரளிதர சாமிஜியோட தூத்துக்குடியிலேருந்து காரில் வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். குமார், உனக்கு செய்வின மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னார். எனக்கு என்னடா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாரே, இதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம், ஒரு கேள்விப்பட்டிருப்போம். அனுபவம் இருந்தால் தானே நமக்கு அதில் ஏதாவது பதில் சொல்ல முடியும். கொஞ்ச நேரம் திருன்னு முழிச்சு என்னால் என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அவர் என்கிட்டருந்து ஒரு பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ சட்டுன்னு ஞாபகம் அவரே எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். உள்ளுக்குள்ளேருந்து ஞாபகப்படுத்திருக்காரு. என்னென்னா, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி காரில் வரும்போது இன்னொரு மகாத்மாவோட சரித்திரம் சொன்னார். குருஜி தான் அந்த சரித்திரம் சொன்னார். என்னன்னா, சமர்த்த ராமதாசன் ஒரு பெரிய மகாத்மா 17ஆம் நூற்றாண்டில் இருந்தார். சத்ரபதி சிவாஜியோட குருநாதர். அவர் 17ஆவது நூற்றாண்டில் இருந்தவர்.
சத்ரபதி சிவாஜி எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் சமர்த்த ராமதாஸரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் பண்ணுவார். அப்பேற்பட்ட குருநாதர் சமர்த்த ராமதாஸ் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ராமநாமமும் ஹனுமானோட அம்சமாக அவர்கிட்ட முழுமையாக இருக்கும். அப்பேற்பட்ட மகாத்மா அவரோட சமாதி வந்து எங்கே இருக்குன்னா சாஞ்சங்காடுன்னு ஒரு மலைப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அந்த சமாதியில் தான் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு எல்லா பக்தர்களும் அவரை போய் கொண்டாடிட்டு வர்றது உண்டு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து 17ஆம் நூற்றாண்டு. ஆனால் ஒரு மகாத்மா சமாதி அடைந்தாலும் கூட அவரோட சாநித்தியம் அவரோட சக்தி வந்து காலங்காலமாக இருக்குன்றது உணர்த்துகிற மாதிரி குருஜி அழகாக சொன்னார். எப்படி அப்படி சொன்னார் அப்படின்னா, கர்நாடகாவில் ஸ்ரீதர் சாமின்னு அவரோட சின்ன வயசில் இதெல்லாம் போன நூற்றாண்டு. சமர்த்த ராமதாஸ் ஏறத்தாழ 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். ஸ்ரீதர் சாமி வந்து போன நூற்றாண்டில் பிறந்த பின்னாடி மகான ஆகக்கூடியவர். அவர் வந்து ஒரு இடத்துல சமர்த்த ராமதாஸரோட ஃபோட்டோவை பார்த்த மாத்திரத்தில் அதிலேருந்து ஏதோ ஒரு ஜோதி அவருக்கு தெரியுது. அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வர அவரை தேடி போகிறார். யார் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அவர் மகா சமாதி ஆகிட்டார்னு அவரை தேடி அந்த சாஞ்சங்காடுக்கு போய் சாஞ்சங்காடுலே இருந்து கைங்கரியம்தான் ஃபுல்லாக கைங்கரியம் பண்ணுவார். என்ன ஒரு கைங்கரியம் பண்ணுவார்னா, காலங்காத்தால் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிணத்துல தண்ணி இறைச்சி சமாதியை சுத்தம் பண்ணி அந்த ஆசிரமத்தை சுத்தம் பண்ணி வெளியில் கோலம் போட்டு பகவானுக்கு அந்த தேவையான பூக்கள்லாம் பறித்து, பூக்கள்லாம் எப்படி பறிப்பார் அப்படின்னா, அந்த செடிகிட்ட பெர்மிஷன் கேட்பாராம். என்ன ஒரு பெர்மிஷன்னா, உலகத்தில் நீ எங்கே வேணாலும் முளைச்சிருக்கலாம், உன்னோட அதிர்ஷ்டம் பாரு, இன்றைக்கி என்னோடய குருநாதரோட ஆசிரமத்தில் நீ வந்து முளைச்சிருக்க, நீ எப்பேற்பட்ட பாக்கியசாலி, உன்கிட்ட நீ இன்றைக்கி அழகாக இப்படி இத்தனை பூக்கள் மலர்ந்திருக்கே, நீ அனுமதிச்சா இந்த பூக்களை பறித்து என்னோடய குருநாதரோட சமாதியில் அதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செடிகிட்ட நமஸ்காரம் பண்ணி அந்த செடிகிட்ட பெர்மிஷன் கேட்பாராம். பெர்மிஷன் கேட்கும்போது கேட்டுட்டு அந்த பூவெல்லாம் பறிப்பார். பறிச்சுட்டு அடுத்தது பூட்ட பெர்மிஷன் கேட்பார். நீ வந்து இன்றைக்கி என்னோடய குருநாதர் பாதத்துக்கு போக போகிற, எனக்காக ஒரு காரியம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த வினயம் பணிவாக அந்த பூட்டை கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னா, இன்றைக்கி பகவானோட பாதத்துக்கு நீ போக போகிற, உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பகவான்கிட்ட நீ எனக்காக கேளு. இன்றைக்கி நாமெல்லாம் வந்து பகவான் பாதத்தில் பூ போடுறோமே, அப்போ பூக்கே ஒரு தன்மை உண்டு. என்ன உண்டுன்னா, நம்ம மனசில் என்ன ஒரு பிரார்த்தனை இருக்கோ பகவான்கிட்ட போய் அதை சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் பகவானோட பாதுகையில் நம்ம வேண்டும்போது பகவான் பாதுகையில் பூ போட்டு வேண்டுறதுக்கான காரணமே அதான். நம்மளோட பிரார்த்தனைகளை குருநாதர்கிட்ட போய் அதை சமர்ப்பிக்கும். பதிலுக்கு குருநாதர் நமக்கு வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பார்ன்றது இது வந்து நடைமுறையில் நடக்கிற விஷயம். இவர் வந்து அந்த பூட்டை அந்த மாதிரிலாம் வேண்டுவார். அப்படி ஒரு பக்தி. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பள்ளி அறையில் போய் பகவானுக்கு தேவையான பிரசாதம்லாம் ஆக்கி எல்லாம் அத்தனை காரியங்கள் பண்ணுவார். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் தனி ஆளாக அத்தனை காரியம் பண்ணுவார். எந்த எதிர்பார்ப்பும் யார்கிட்டையும் ஒரு சின்ன பாராட்டு வாங்கணுன்ற காலம் கிடையாது. என் குருக்கு செய்யணும்னு ஆசையாக செய்வார். அந்த ஆர்வத்தை உலகத்துக்கு காமிக்கணுமே, அவரோட குரு பக்தியை காமிக்கணுமே அப்படின்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதே ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பக்தைக்கு வந்து இவர் மேலே ஒரு பொறாமை வந்துடுது. பொறாமை வந்தோடனே என்ன பண்ணிடுதுன்னா, அந்த பக்தை வந்து இவர் மேலே ஒரு செய்வினையை ஏவி விட்டுரும். அந்த செய்வினையும் வந்து இந்த ஸ்ரீதர் சாமியை வந்து தாக்கிடுது. தாக்கின மாத்திரத்தில் ஒரு செகண்ட் ஆடி போயிடுறார். ஆடி போன மாத்திரத்திலே அவருக்குள்ளே இருக்கிற குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா, என் பேரை சொல்லுன்னு உணர்த்துறார். உடனே கண்ணை மூடி சமர்த்தா சமர்த்தா சமர்த்தான்னு சொன்னோன்னே அந்த நிதானம் இழந்த அந்த ஸ்ரீதர் சாமிக்கு வந்து நிதானம் கிடச்சிருது. நாம் அப்படி ஒரு நிதானத்தை கொடுத்துருது.
என்ன ஆகுது இங்கே இப்படி நடக்குது இல்லையா? செய்வினை வந்து இன்னொரு அம்மா அங்கே ஒரு பக்தை ஏவி விட்டுருது. அந்த அம்மா அலறி அடித்து ஓடி வருது. என்ன ஓடி வந்துச்சுன்னு, என்னை மன்னிச்சிருங்க சாமி, என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு இவர் காலில் வந்து விழுது. விழுந்தோடனே நீ என்னம்மா தப்பு பண்ணன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பொறாமை, அந்த பொறாமையிலோட உச்சக்கட்டமாக நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்கள் மேலே செய்வனை ஏவிட்டேன், அதை வந்து குருநாதருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ புரிஞ்சுக்கணும், குருநாதருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்ட்டு. குருநாதரோட சமாதியிலேருந்து அவரோட தண்டம், அந்த தண்டம் எழும்பி வந்து இந்த அம்மாவை அடி 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 அடின்னு அடிக்குது. போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, காலில் போய் உழுன்னு விரட்டுது. நீங்கள் மன்னிக்கலைன்னா இந்த குரு தண்டனையிலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட வார்த்தை, அது பதில். இதெல்லாம் தான் படிக்கணும் நம்ம. உனக்கு என்ன பாக்கியம் பாரு, குருவோட குரல் உனக்கு கேட்டு, அடிபட்டாலும் குரு கையால் நீ அடிபட்டிருக்க, என்ன ஒரு பாக்கியசாலி, உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பதில். அட பாவி, என் மேலே செய்வினையாக ஏறி விட்ட அப்படின்லாம் பதில் வரல. உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு அப்படி ஒரு பக்குவம், அப்படி ஒரு பக்தி. அப்போ இதில் என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, குருநாதர் மகா சமாதி ஆனாலும் தாம் பக்தருக்கு யாராவது ஒரு கஷ்டம் கொடுத்தா கம்பு எடுத்து வந்து அடித்து விரட்டுவாரே தவிர பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருக்க மாட்டார். இப்போலாம் நம்மளை வந்து நாம சொல்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு தெரியாத எத்தனையோ கஷ்டங்கள் நம்மளை நோக்கி வர்றத பகவான் வந்து எப்படியோ இந்த நாம நம்ம சொல்கிறதுனால நம்மளை தடுத்து அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை பாதுகாத்து வர்றான்றது சர்வ நிச்சயம். ஏன்னா இவர் என்ன பண்ணார், அந்த நொடியில் அவருக்குள்ளே அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது என்ன பண்ணார், குருநாதர் வந்து பேரை சொல்லுன்னு அந்த இவர் நினச்சா சொல்ல முடியும். குருவோட நாமத்தை நம்ம நினச்சிலாம் சொல்ல முடியாது. அவர் நினச்சா நம்ம வாக்கில் கூட குருநாமம் வந்துடும் இல்லையா? அப்போ அந்த ஒரு கஷ்டம் வரும்போது இவர் என்ன பண்ணார், சமர்த்தான்னு அந்த குருநாமத்தை சொல்லும்போது குருநாமம் அப்படி ஒரு பாதுகாப்பை வந்து கொடுத்துருது. யார் ஒருத்தர் வந்து இவருக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து விரட்டி ஒரு காலில் வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு விரட்டி அடிச்சிருச்சுன்னா குருநாமம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்றது நமக்கு புரியுது. அதனால் அந்த குருநாமம் வந்து கைவிடவே விடாது. அதை வந்து நாம் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கணும்னா யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. எந்த ஒரு ஏவுகணை, எல்லா ஏவுகணை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம், ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்மளை பாதுகாக்கிற ஒரு கோட்டை அப்படின்னா பகவானோட நாமா தான். அந்த நாமா பாதுகாக்கிற மாதிரி வேறு எதுவும் நம்மளை பாதுகாக்கவே காக்காது. அதனால் டக்குன்னு குருஜி என்கிட்ட கேட்டார் இல்லையா, செய்வனைன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு புரியல. அப்புறம் அவரே உள்ளேருந்து ஞாபகப்படுத்தினார். பல வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னாரே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நமக்கு நினைவுபடுத்தணுன்றக்காக அந்த கேள்வி அந்நேரம் வச்சார். அப்போ அவரை இது நம்மளுக்கு ஏன் அதன் நேரம் சொன்னார் நம்ம யோசித்து பார்க்கும்போது, குருநாமம் பெரிய கஷ்டத்துலேருந்து உன்னை பாதுகாக்கும், யாரும் உனக்கு தீமை செஞ்சிட முடியாத அளவுக்கு உன்னை உணர்த்துறதுக்காகத்தான் குருஜி அன்னைக்கு இதை ஞாபகப்படுத்தினார்ன்றது உணர முடிஞ்சது. அப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு என்னென்னா பகவான் நாமமான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. இந்த நாயன்மாரோட சரித்திரத்தில் அவர் பண்ண ஒரே காரியன்றது, யாராவது சிவனடியார்களை கேலி பண்ணிட்டா பொறுக்காது, அவங்க நாக்கை பிடிச்சி அறுத்துருவார். அப்போ
குரு வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, தனக்கு யாராவது ஒரு கஷ்டம் கொடுத்தா கூட தாங்கிக்கிடுவார். தான் பக்தனுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துட்டா அவன் பக்தனே இருந்தாலும் அவனை தண்டிச்சிடுவார். ரமண பகவான் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிடுவார். ரமண பகவான் தன்னோட சின்ன வயசு 16-17 வயசுலேயே திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் என்னை கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி நேராக அங்கே போயிடுறாரு. பெர்மிஷன் யார்ட்டையும் வீட்டில் சொல்லிட்டா போனார், ஒன்றும் சொல்லலை, கிளம்பிட்டார். அந்த சின்ன வயசில் நாமெல்லாம் அந்த வயசை தாண்டி தான் வந்திருப்போம். அந்த வயசில் என்னென்ன ஆசைகள், என்னென்ன விஷயங்கள், எத்தனை சாதனைகள்லாம் பண்ணணும்னு நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், அண்ணாமலையார் அடையணும் அடையணும் அடையணும். போனவர் திருவண்ணாமலை கோயிலில் உள்ளே உட்காந்து தியானத்தில் இருந்தவரை போய் வர்றவங்களெலாம் கல்லை விட்டுலாம் கூட எரிஞ்சு பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி ஆடாமல் அசையாமல் சமாதி நிலையில் அப்படி உக்காந்துருப்பார். நாமளே இப்படி உட்காரும்போது நம்மளை வந்து ஒரு சின்ன ஒரு கொசு வந்தாலே உடனே நம்ம ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டப்புன்னு நம்மளுக்கு ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா நம்மளோட ரியாக்ஷன் வந்து அவ்வளோ குயிக்காக இருக்கும் ஒரு சாதாரண கொசுக்கு. அவர் வந்து அண்ணாமலையாரை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கல்லை விட்டு எரிஞ்சால் அது தொந்தரவே பண்ணலை. அவர் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அது அவர் கஷ்டமாக தெரியல. அதுக்கு பிறகு அவரோட மகிமையை தெரிஞ்சு உலகம் முழுக்க அவருக்கு பக்தர்கள்லாம் வந்து பெரிய ஆசிரமம்லாம் நடக்குது. அப்படி ஆசிரமம் நடக்கும்போது நிறைய பக்தர்கள் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? ரமண பகவான் பொதுவாக யார்ட்டையுமே அவ்வளவா பேச மாட்டார், மௌனத்தில் தான் இருப்பார். ஏன்னா அமைதியில் தான் எல்லா ஆன்சர்ஸும் இருக்கும். அமைதியாக அந்த மனசு அமைதியாக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவான் எல்லாத்துக்கும் விடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அமைதி இல்லாத புத்தியில் தான் ஆன்சர் கிடைக்காது, இங்கிட்டு அங்கிட்டும் ஓடும், அவஸ்தைப்படும். அவர் அமைதியில் எல்லா விடையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மகாத்மா. பொதுவாக ஜாஸ்தி பேச மாட்டார். ஆனால் வரக்கூடிய பக்தர்கள்லாம் பேசிகிட்டு தானே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்தர் வந்து இன்னொரு பக்தர்கிட்ட குறைய கண்டுபிடிக்கிறார். அவருக்கு பாவம் தெரியல, குற்றம் காணா குணமே போற்றின்னு அந்த பக்குவம் அந்த நேரம் இல்லை. ஆனால் அவருக்கும் அந்த பக்குவத்தை கொடுக்கணுன்றக்காக பகவான் இந்த லீலையெல்லாம் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக ரமண பகவான்கிட்டே போய் சொல்லிடுறார், அந்த பக்தன் இப்படிலாம் தப்பு பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னு சொல்லி பகவான்கிட்டே போய் கோல் மூட்டுறார். கோல் மூட்டினோன்னு ரமண பகவான் என்ன சொல்கிறாரு, யார்கிட்டையும் எந்த குறை இல்லாமல் என்கிட்ட வரணும்னு நினச்சா இந்த ஆசிரமத்தில் ஒரு காக்கா கூட பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ தான் அந்த பக்தனுக்கு புரியுது, தான்கிட்ட உள்ள குறையும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் யாரையும் குறை சொன்னால் பகவானுக்கு பிடிக்காது அப்படின்றத உணருது. அப்போ ரமண பகவான் மேலே கல்லை விட்டு எரிஞ்சவனை கூட பகவான் யாரும் அந்த ஆளை கண்ணை திறந்து கூட பார்க்கல, அந்த சமாதி நிலையிலே தான் இருந்தார். குருஜி சொல்லுவார், அவரை பிச்சு தான் எடுத்தாங்களாம், தரையிலேருந்து பிச்சு தான் எடுத்தாங்களாம். அப்படி அந்த ஐக்கியமாகி அந்த நிலைமையில் இருந்தவர். அவர் விரல் நகெல்லாம் பார்த்தா அவ்வளோ நீளமாக வளர்ந்துருந்துச்சா, அந்த நீளத்தை வச்சு தான் இவ்வளோ காலம் அவர் தவத்தில் இருந்தார்னு புரிஞ்சுதான். அப்போ அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது அவஸ்தை கொடுத்தவங்களெல்லாம் கூட அவர் யாரையும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் தான் பக்தர்களை யாராவது வந்து ஒரு குறை சொல்லியாச்சுன்னா அவனுக்கு வந்து சரியான பதிலடி. குறை இல்லாமல் யாராவது இங்கே ஒருத்தர் இருக்கணும்னு நீ நினச்சனா இந்த சைடு ஒரு காக்கா கூட பறக்காது, குறையில்லாத ஆட்களே இருக்காது அப்படின்னு சொல்லி ரமண பகவான் அவனுக்கு அந்த பக்தருக்கு உணர்த்துறார். அப்போ நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, நமக்கே 1000 குறை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி இருக்கும். யாரோட பக்தியும் நம்மளால் குறையே சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி இருக்கும். எந்த ஒரு பக்தி இது வசதி இது கம்மின்றதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யார்கிட்டையும் ஒரு குறைய பாத்திரவே கூடாது. பகவானுக்கு விரும்பி அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் பகவானுக்கு மேலே பக்தி பண்ணுறாங்கன்னு அது பெருந்தன்மையாக ஏற்றுக்கிடணுன்ற ஒரு பக்குவம் நமக்கு வரணும். யார்கிட்டையும் குறை கண்டுடக்கூடாது. குறை கண்டால் பகவானுக்கு பிடிக்காது, பகவானுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாதுன்றதை உணர்த்துகிற மாதிரி ரமண பகவான் அங்கே காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எப்படி இந்த
சத்யநாயனார் வந்து யாராவது சிவனடியார்கள் கேலி பண்ணால் அவரை தண்டிச்சிடுறாரோ, பகவானும் சரி பகவானோட நாமா அதை வந்து யாராவது அவரோட பக்தர்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா அந்த நாமாவும் சரி பகவானும் சேர்ந்து சரி நேரடியாக வந்து கூட தண்டிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம கண்ணுக்கு காட்சி கொடுக்காத பகவான் எப்படி அந்த அம்மாவுக்கு ஸ்ரீதர் சாமிக்கு கெடுதல் உண்டாக்கி அந்த அம்மாவுக்கு சமர்த்த ராமதாஸோட சமாதியிலேருந்து தண்டை வந்து சமர்த்த ராமதாஸோட குரல் கேட்டு அடி போய் அவர் காலில் மன்னிப்புடும் அந்த குரல் கேட்டுச்சோ, அது மாதிரி பகவானோட பக்தர்களுக்கு யார் கஷ்டம் கொடுக்குறாங்களோ அந்த கஷ்டம் கொடுத்த ஆட்களுக்கு பகவானே காட்சி கொடுத்து மிரட்டிடுவார். அது ஒரு தரிசனமே கொடுத்துருவார். எப்படின்னா அதெல்லாம் நடக்குது, இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. அது மதுரையில் உமான்னு ஒரு ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட அம்மா வந்து ஒரு ரமண பக்தை. எப்படி இந்த ஸ்ரீதர் சாமி வந்து அந்த சாஞ்சங்காடில் போய் சமர்த்த ராமதாஸோட ஆசிரமத்தில் குரு கைங்கரியம் எல்லா காரியமும் வாசல் தொளிக்கிறதுலேருந்து பகவானுக்கு பூ அலங்காரம் பண்ணுறதுலேருந்து பகவானுக்கு பிரசாதம் ஆக்கிறதுலேருந்து அத்தனை கைங்கரியம் ஆசிரமத்தை சுத்தமாக வைக்கிறதுலேருந்து எல்லா கைங்கரியம் பண்ணுறாங்களோ, இந்த அம்மாவும் தனியாக, அந்த அம்மா பேர் இந்த உமான்ற ஹெட்மிஸ்ட்ரஸோட அம்மா வந்து பேர் வித்யா. இந்த உமான்றவங்கள சமீபத்தில் திருவண்ணாமலையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்நேரம்தான் அவங்க சொன்னாங்க அந்த அனுபவத்தை. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து சந்நியாசம், அந்த வித்யான்னு சொன்னேன்ல, அவங்க அம்மாவுக்கு சந்நியாசம் வாங்கி கொடுணுன்னு ஒரு ஆசை. அவங்களோட சின்ன வயசுலேயே ரமண பகவான் ஆசிரமத்தில் போய் எப்படி இந்த ஸ்ரீதர் சாமி சேவை பண்ணாரோ, சாஞ்சங்காலில் சேவை பண்ணாரோ, அதே மாதிரி ரமண ஆசிரமத்தில் இவங்களும் வாசல் தொளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி பூக்கள்லாம் பறித்து பகவானுக்கு பிரசாதம் ஆக்கி பகவான் அந்த பாராயணம் பண்ணுறது எல்லாத்துலேயும் கலந்துக்கிடுவாங்க. அப்படி கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையை திறந்துட்டு திருவண்ணாமலைக்கே போயிடுறாங்க. திருவண்ணாமலைக்கு போகும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம சாமிகிட்டையும் போகிறது உண்டு, நம்ம பகவான் யோகிராம் சுரத் மாட்டியும் பக்தி பண்ணுற வழக்கம் உண்டு. திருவண்ணாமலையில் நம்ம பகவான் சன்னதி தெரு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இந்த உமான்ற ஹெட்மிஸ்ட்ரஸ் அப்போ சின்ன வயசில் 5 வயசு 6 வயசு இருக்கிற டைமில் கூட்டிகிட்டுலாம் போவாங்க போல இருக்கு. இதெல்லாம் 1970களில் நடந்த ஒரு காரியங்கள். அப்போ பகவானையும் பார்க்க போகிறது உண்டு. ஆனால் திருவண்ணாமலையில் ரமண ஆசிரமத்தில் அவ்வளோ சேவை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு, அப்போ அந்த வித்யான்றவங்களுக்கு வயசு கம்மி, ஒரு நாள் நைட்டு ஆட்டோவில் ஏறி ரமண ஆசிரமத்துக்கு போகிறாங்க. ரமணாசிரமத்துக்கு போக சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னோன்னே அவன் கிளம்பி போகிறான். போகிற வழியில் இவங்களுக்கோ வயசு கம்மி, அந்த ஆட்டோக்காரனுக்கு ஏதோ ஒரு தவறான எண்ணம் மனசில் ஓடுது. அப்போ போக வேண்டிய வழியில் போகாமல் ஏதோ தவறான பாதையில் வண்டி போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பயம் உள்ளே வர ஆரம்பிக்குது. இந்த வழி கிடையாதே, இவன் ஏதோ ஒரு தப்பான எண்ணத்தில் வேற எங்கேயோ கூட்டுட்டு போகிறானே, பகவானை பார்க்க போகிற நேரத்தில் இப்படி நடக்குதேன்னு பயம் மனசுக்குள்ளே பயம் வர, உள்ளுக்குள்ளே நம்ம பகவான் நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. அப்படி மனசுக்குள்ளே அவங்கள அறியாமல் நாமாவோட அந்த நாமா சொல்ல மனசுக்குள்ளே தான், வாய் விட்டு கூட சொல்லலை, மனசுக்குள்ளே தான் நினைக்கிறாங்க, பகவானை நினைக்கிறாங்க. போகிறதோ ரமண பகவான் ஆசிரமத்துக்கு, மனசுக்குள்ளேயோ நம்ம பகவானோட நாமம் ஓடுது. நாமா சொல்ல அந்த ஆட்டோக்காரனுக்கு பயம், தப்பாக ஒரு எண்ணத்தில் தப்பான பாதையை போகிறான் இல்லையா. இந்த அம்மாவுக்கு அந்நேரம் வயசு வேறு கம்மி, தப்பான எண்ணத்தில் போகிறவன் திடீர்னு திரும்பி சரியான இடத்துல ரமண பகவான் ஆசிரமத்தில் வந்து இறக்கி விட்டுட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு தப்பான எண்ணத்தில் தான் வந்தேன், ஆனால் ஒரு வயசானவர் பச்சை தலப்பாக கட்டி தாடி வச்சு
முகம்லாம் செவ 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 செவன்னு அப்படி ஒரு கோபத்தில் நான் வண்டி முன்னாடி வந்து நின்னார். அதை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு அப்படி ஒரு பயம். அவர் ஒன்றும் சொல்ல, அந்த உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் நான் அவ்வளோதான், என்னை அவர் தொலைச்சி கட்டிடுவார்னு ஒரு பயத்தில் நான் வந்து விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்போ பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட ஏற்றுக்கிடுவார். ஆனால் தான் பக்தனுக்கு வந்து யாராவது ஒரு கஷ்டம் கொடுத்தாருன்னா அதை வந்து தண்டிச்சிருவார். வந்து அவனை தண்டித்து அந்த பக்தனை பாதுகாத்து, அந்த பக்தன் எங்கே போய் இறங்கணுமோ, என்ன காரியம் பண்ணணுமோ அதை வந்து நடத்தி கொடுத்துருவார்ன்றது இந்த மாதிரி அனுபவங்களில் புரியுது. அப்போ பகவான் எப்படிலாம் பாதுகாக்கிறாருன்றது நமக்கு புரியுது. அவர் நாமம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம். நம்மளை யாராவது ஒருத்தர் துன்புறுத்தணும் அப்படின்னு நினச்சா போதும், அந்த நாமா வந்து ஒரு கவசம் மாதிரி நம்மளை வந்து காப்பாற்றிட்டு போயிடுன்றது எத்தனையோ அனுபவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே தான் நடக்கணும்னு கிடையாது, நம்ம நாட்டில் தான் நடக்கணும்னு கிடையாது. ஒரு அமெரிக்கன் குரூப் வருது பகவானை தேடி. திரும்பி போகும்போது பகவான் நாமமான யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. பகவான் கொடுத்தது எல்லாருக்கும் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னென்னா அவரோட நாமா தான். ஏன்னா பகவான் சொல்கிறது ஒன்லி மை ஃபாதர் ஹஸ் கிவன் அ நியூ நேம் டு திஸ் வேர்ல்ட், யோகி ராம் சூரத்குமார். என்னோடய தந்தை இந்த உலகத்துக்கு ஒரு புதிய பெயர் கொடுத்துருக்கார், யோகிராம் சூரத்குமார்ன்ற திவ்ய பெயர் கொடுத்துருக்காருன்னு பகவான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அமெரிக்க பக்தர்கள்லாம் பகவான் நாமத்தை வாங்கிட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பிடுறாங்க. அதில் ஒரு கொஞ்சம் வயசு ஒரு பக்தை, அவள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு போட்டி பொறாமனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அமெரிக்காலெல்லாம் கன் கல்ச்சர், அதாவது துப்பாக்கி சூடு நடத்துகிற, இங்கே எல்லாம் எப்படி அருவாள் வெட்டுறது மாதிரி அங்கே துப்பாக்கி வச்சு ஒருத்தரை பிடிக்கலையா டப்புன்னு துப்பாக்கி எடுத்து டமால்னு சுட்டுருவானுங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உள்ள நாடு அது. என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு மிரட்டல் வந்துடும். வயசு கம்மி, தனியாக வீட்டில் இருக்குது. வீட்டு கதவை வந்து அந்த கொலை மிரட்டல் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ளேயே வந்துடுறாங்க. இந்த அம்மா தனியாக இருக்கிறது ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. என்ன செய்யன்னு தெரியாமல் ஒரு இதில் போய் ஒளிஞ்சிக்கிடுது. என்ன பண்ணுது அந்த அம்மா வந்து அப்போ ஞாபகம் வருது. ஏன்னா பகவான் சொல்லியிருக்காரு, துன்பம் வரும்போது நம்பிக்கையுடன் யோகிராம் சூரத்குமார் என்று அழையுங்கள், என் தந்தை உடனடியாக உதவி புரிவார் அப்படின்றது. அது ஞாபகம் வந்தோன்னே மனசுக்குள்ளே யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. மனசுக்குள்ளே தான் இது நினைக்க முடியும். சத்தம் போட்டு சொன்னால் வந்தவன் துப்பாக்கி நேராக வச்சுட்டு இருந்தால் கத்திராட அடி டப்புன்னு அடிச்சிருவான் இல்லையா. கத்தி கூட நாம் சொல்ல முடியாத நேரத்தில் மனசுக்குள்ளே சொன்னால் கேட்கும். அவருக்கு கேட்டுருச்சு. அவர் அந்த துப்பாக்கியோடு வந்தவனுக்கு வீட்டில் உள்ள கதவு தெரியுது, டேபிள் தெரியுது, ரூமில் இருக்கிற பெட்டு தெரியுது, சமையல் ரூமில் இருக்கிற அடுப்பு தெரியுது, எல்லாம் தெரியுது. இவன் மட்டும் தெரியல. அவன் கண்ணை மறைச்சிட்றார் பகவான். பகவான் வந்து அவர் நாம சொல்ல வச்சு, யார் ஒருத்தன் இந்த அவரோட பக்தைக்கு ஒரு துன்பத்தை, ஒரு பெரிய கேடு, உயிரையே எடுக்க ஒருத்தன் வந்தவனை என்ன பண்ணார்னா, அவன் கண்ணுக்கு இந்த அம்மாவை தெரியாமல் வச்சிடுறாருன்னா அந்த நாம எப்பேற்பட்ட சக்தி. அப்போ பகவான் வந்து ஒரு கஷ்டம்னு வரும்போது தன்னோட நாமத்தை கொடுத்து கவசம் மாதிரி காப்பாற்றிட்டு போயிறாருன்னு நிறைய அனுபவங்கள்லாம் இது வருது. இதைத்தான் அந்த காலத்தில் அந்த நாயன்மாரும் செஞ்சுட்டு வந்திருக்காரு. சிவனடியார்களுக்கு வந்து யார் ஒரு கஷ்டம் வந்தாலும் போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது ஒரு கடமையை அடுத்து பண்ணார்ல. அந்த கடமையை தான் நமக்கு கடவுளாக இருக்கிற பகவான் யோகிராம் சூரத்குமார். யார் ஒருத்தன் என் நாமமான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. நாம சொல்கிற பக்தனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லி அவர் பகவான் நமக்காக உட்காந்துருக்காரு. நிறையா பக்தர்களுக்கு என்னென்னமோ கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த நாம ரொம்ப சுலபமாக வந்து காப்பாற்றிட்டு போயிடும். என்னோடய தாய் மாமா ஞானகிரி கணேசன் சொல்லி
அவர் வந்து சிவகாசியில் கார்னேஷன் லித்தோவக்ஸில் ஒரு பங்குதாரர். அந்த காலகட்டத்தில் 1970களெல்லாம் ஏஷியாவிலே ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் அதாக இருந்தது. பெரிய செல்வந்தர்கள். அவருக்கு வந்து பாண்டிச்சேரியில் போய் ஒரு பேப்பர் மில் போடணும்னு ஒரு ஆசை, போய் ஆரம்பித்து அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு. பகவான்கிட்டலாம் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அப்போ அங்கே இருக்கும்போது கங்கா ராமசாமி ஐயான்னு ஒருத்தர் அங்கெல்லாம் வேலை பார்த்தார், நம்ம சாமியோட அடியவர். ஒரு முறை என்ன ஆயிருக்கு, பேப்பர் மில்லோட ரா மெட்டீரியல்லாம் இருக்கிற இடத்துல தீ விபத்து நடக்குது. அப்போ பகவான் வந்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் அப்போ சொன்ன காலகட்டம் என்னென்னா, பகவான் அப்போ ஆரம்ப காலத்தில் தன்னோட படம் ஃபோட்டோ திருவண்ணாமலை குளத்தங்கரையில் சோபனாவோட அப்பா தான் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு சாமியோட படத்தை திருவண்ணாமலை குளத்தங்கரையில் பகவான் நின்று வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதை வந்து பக்தர்களுக்கு தான் கையாலே கொடுத்து அதில் என்ன சொல்வார் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு நீ சொல்லிடு, எங்கள் அப்பா உடனே வந்து காப்பாற்றுவார். அவர் கங்கா ராமசாமிக்கு அப்படி ஒரு பக்தி. அவ்வளோ ரா மெட்டீரியல் தீப்பிடிச்சு எரியுது. அவர் என்ன பண்ணுவார், சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அப்பா நீ வா நான் ஊரை கூட்டி இல்லை தீ அணைப்பு படையை கூட்டி எந்தோ பண்ணி அந்த மாதிரி ஒரு வழியை தான் நம்ம கையாளுவோம். அவர் கையாண்ட வழி என்ன அப்படின்னா, பகவான் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, பகவான் படத்தை ஒன்று தூக்கி வச்சு, பகவான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு ஊதுபத்தி ஏற்றி அந்த கஷ்டத்தை சொல்லிடு, தந்தை தீர்த்து வைப்பார்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே பயங்கரமாக தீ விபத்து நடக்குது, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, உங்கள் படத்துக்கு முன்னாடி ஒரு ஊதுபத்தியை ஏற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஊதுபத்தி ஏற்கனவே அங்கே எரிஞ்சுக்கிட்டுருங்க, இங்கே ஊதுபத்தியை கொளுத்தி ஏற்றிட்டு யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராம் இவ்வளோதான் பண்ணார். எங்கேயோ இருந்து கருமேகம் கூடி அடுத்த நொடியில் வந்து அந்த இடம் எங்கே தீ விபத்து நடக்குதோ அந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சு பகவான் வந்து எல்லாத்தையும் அணைச்சிட்டு போயிடுறார். அப்போ அந்த நம்பிக்கை பாருங்களேன், அந்த நம்பிக்கை இருந்தால் பகவான் வந்து இயற்கை எதுக்கு கட்டுப்படும், பகவானுக்கு தான் கட்டுப்படும். அப்போ அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா இயற்கை நம்ம சொன்ன நாம கூட கட்டுப்படுதுன்றதை உணர்த்தி பகவான் காமிச்சிடுறார். அப்படி இருக்கும்போது அந்த மில்லு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. வளர்ச்சி இருந்தாலே போட்டி பொறாமை சங்கடங்கள் எல்லாம் பின்னாடி வரத்தான் செய்யும். அந்த மில்லுக்கு ஒரு பெரிய தொந்தரவு வந்துடுது. என்ன வந்துடுது அப்படின்னா, லேபர் அன்ரெஸ்ட், தொழிலாளர்கள்லாம் போராட்டம், நிறைய கோரிக்கைகளோட போராட்டம் வைக்கிறாங்க. வேலை சரியாக நடக்க மாட்டேங்குது, மில்லை நடத்த முடியாத நிலைமைக்கு தள்ளிட்டு போயிடுது. அது எந்த நிலைக்கு போகுதுன்னா, எங்கள் மாமாவோட பொண்ணு, கடைசி பொண்ணு பேர் மகேஸ்வரி மைனி, என்னோடய மதினி தான். சின்ன வயசு, அவங்க அந்நேரம் ஸ்கூல் போகிற டைம் தான். எங்கள் மைனியை கடத்திட்டு போயிடணும்னு அவங்களாம் அந்த தொழிலாளர்கள்லாம் பிளான் பண்ணுறாங்க. அப்போ பயம் வந்துடுது எல்லாருக்கும், ஒரு பயம், இதெல்லாம் வரக்கூடியது தானே. பயம் வந்தோடனே சாமி அப்போ திருவண்ணாமலையில் தான் இருக்காங்க, இவங்க பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி போய் இந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னே பகவானுக்கு என்ன ஆகுதுன்னு அப்படி அமைதியாக அழகாக ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பகவானோட உடம்பு பச்ச ஆகுது. விஸ்வரூபம் எடுக்கிறார், எந்திரிச்சு நின்று இந்த பூமியை ஒரு டம்முன்னு மிதித்து, மகேஸ்வரியை எவ்வளவு தொட்டால் இந்த உலகத்தை இந்த பிச்சைக்காரன் அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மிதித்து சத்தியம் பண்ணுறாராம். ஆடி போயிட்டோம் நாங்கள்லாம். அப்படி ஒரு கோபத்தில் பகவான் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த பிரச்சனையை சொன்னோன்னே அப்படி ஒரு கோபத்தில் முகம்லாம் செவந்து போய் அப்படி ஒரு கோபத்தில் இப்படி ஒரு இது பண்ணார். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பிறகு இப்போ கூட எங்கள் மைனிட்டெலாம் கேட்பேன். அதுக்கு பிறகு நான் கல்யாணம் ஆகி உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டுக்கும் தனித்தனியாக நான் எத்தனையோ இடங்களுக்கு தனியாக போயிருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு பயம் இருந்ததில்லை.
நான் தனியாக போனாலும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பகவான் நாமமான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. பகவான் நம்மளை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கார். நாம சொல்கிற பக்தனை கைவிடவே மாட்டேன்ற ஒரு உத்தரவாதம், ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கார். அப்போ இது மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லார் லைஃப்லேயும் நடக்குது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் பகவான் நாமாவை நம்ம நம்பிக்கையாக சொல்லும்போது அது எப்படியோ சால்வ் ஆகி போயிடுது. நம்ம நினச்சே பார்க்க முடியாத லெவலுக்கு அவர் சால்வ் பண்ணிவிட்டு போயிடுவார். அதுவும் பகவான் அந்த நாமம் எப்படி அப்படின்னா, நாமளே மறந்தாலும் ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனசுக்குள்ளே அதை ஞாபகப்படுத்தி வச்சுருவார். இதை சொல்லு நீ சரியாயிரும், நம்ம இதை சொன்னால் சரியாயிருன்ற எண்ணம் கூட வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நாம சொல்ல வச்சு அதிலேருந்து மீட்டு எடுத்துருவார். நம்ம உமாமா இருக்காங்களே, உமாமாவை தெரியாத சிவகாசி பக்தர்களே இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஊரில் இத்தனை பேர் நாக்கில் யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. இந்த நாமாக்கள்லாம், இந்த நாமா ருசியை கொடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம உமாமா. உமாமாயோட பொண்ணு, கடைசி பொண்ணு பேர் மீனாட்சி. அவெல்லாம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாம் சாமியை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ண போகும்போதெல்லாம் அவளுக்கு 5 வயசு தான். அந்த 5 வயசுலேயே பகவான் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு. பகவான்னா அப்படி ஒரு அம்மா மாதிரி தான், அப்படி தான் இருப்பாள். பகவான் மேலே ஒரு பக்தியாக இருப்பாள். அவள் காலேஜ் 1980s காலேஜுக்கு சென்னையில் போய் படிக்க போகிறாள். WCC காலேஜில், விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்க போகிறாள். படிக்க போகும்போது என்ன ஆகுது, ஒரு நாள் அவளோட சித்தப்பா லோக்கல் கார்டியன் அங்கே தண்டையார்பேட்டில் இருக்காங்க. WCCன்றது எக்மோர் பக்கத்தில் உள்ள ஒரு காலேஜ் ரோட்டில் உள்ள ஒரு காலேஜ். அங்கே படிக்கிறா. பஸ் ஏறுறதுக்காக ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வர்றா. வெளியில் வரும்போது கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. சரி, பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்துட்டோமே, கொஞ்சம் தூரம் தானே இருக்குது, பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாமேன்னு நடந்தால் அட்டை மழை பிடிச்சி தொப்ப நனைஞ்சிட்றா. பஸ் ஸ்டாப்புக்கு போனால் பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஆள் கிடையாது. இவ மட்டும் தனியாக இருக்க. சரி, பஸ் ஸ்டாப்பில் தான் ஆள் கிடையாதுன்னா ரோட்டில் ஈக்காக்கா கிடையாது, தனியாக நிற்கிறா. அந்த இவளோட லோக்கல் கார்டியன் சித்தப்பா இடத்துக்கு போகணுன்னா ஒரே ஒரு பஸ்ஸு 10Bன்னு ஒரு பஸ்ஸு வரும். அந்த ஒரு பஸ்ஸு தான் போகும். அதுக்காக நிற்கும்போது ஒரு வாலிப பையன் மோட்டர் சைக்கிளில் இவளையே நோட்டம் விட்டு சுற்றி அங்கே வர்றா. வரும்போது இவளுக்கு மனசில் பக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டு, இவன் என்ன செய்ய காத்திருக்கானோ, ரோட்டில் ஹெல்ப்பு கேட்குறது கூட ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு இருக்கும்போது பகவான் மனசுக்குள்ளே ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஒரு ஞாபகப்படுத்துகிறாருன்னா, இந்த பிச்சைக்காரன் பேரை சொல்லு, என் அப்பா உடனே உதவிக்கு வருவார்னு சொல்லியிருக்காருல. அப்போ சாமிகிட்டே அவள் கேட்குறா, நீங்கள் ஒரு தடவை சொன்னால் உடனே ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நான் ஒரு தடவை தான் சொல்வேன், நீங்கள் உங்கள் வார்த்தையை நீங்கள் காப்பாற்றணும் கேட்குறா சாமிகிட்ட. அந்த நேரத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு பகவான். அந்நேரம் சொல்கிறார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராய. என்ன ஆகுது அப்படின்னா, ரோடு நிறைய அவ்வளோ தண்ணி ஓடுது. சொன்ன மாத்திரத்தில் அந்த முக்கிலேருந்து ஒரு பஸ்ஸு திரும்பி லைட்டு போட்டு ஹெட்லைட் போட்டு தண்ணியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வேகமாக அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. பார்த்தா 10B பஸ்ஸு வருது. ஏறிடுறா. தனியாக அந்த பஸ்ஸில் இவ மட்டும்தான் இருக்கான்றக்காக இவளுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு வயசான பெண்மணியும் அந்த பஸ்ஸில் ஏறும்படியாக பகவான் ஏற வச்சு
இவ பக்கத்துலேயே அந்த அம்மாவையும் உட்கார வச்சு, இதெல்லாம் பேச்சுவார்த்தையிலே கிடையாது, அந்த ஒத்த நாம செய்கிற வேலை. இவ பக்கத்துலேயே உட்கார வச்சு, இவ எங்கே போகணுமோ இவ இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனால் குறைஞ்சது ஒரு 10-15 ஸ்டாப்லேயாவது நிற்கணும். பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த ஸ்டாப்லேயும் நிற்காமல் நேராக தண்டையார்பேட்டில் போய் அவளை பத்திரமாக இறக்கி விட்றார். அப்போ அந்த ஒரு நாமா சேலஞ்சாக தான் கேட்குறா. நீங்கள் ஒரு தடவை நாமா சொல்லியிருக்கீங்க, ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், என்னை ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கஷ்டம். அந்த பையன் என்னன்னாலும் செய்யலாம் இவ தனியாக இருக்கும்போது. அப்போ உடனே வர்றாரு, அந்த நாமத்துக்கு உடனே வர்றாரு. அப்போ அடுத்த தடவை போகும்போது பகவான்கிட்ட போயிருக்காவ. மீனாட்சி நீ ஏதாவது சொல்லணுமா இந்த பிச்சைக்காரன்ட்டுன்னு கேட்கும்போது பகவான்கிட்ட இதெல்லாம் சொல்கிறா. அப்படியா மீனாட்சி, நீ நாமா சொன்னியா எதுவுமே தெரியாத மாதிரி நடத்துனதெல்லாம் இவர் தான். ஆனால் ஒன்றுமே தனக்கும் அதுக்கும் சம்மந்தம். நீ நாமா சொன்னியா மீனாட்சி, உடனே உனக்கு ஹெல்ப் வந்துருச்சா மீனாட்சி, இந்த பிச்சைக்காரனுக்கு அவ்வளோ சந்தோஷம் மீனாட்சி அப்படின்னு கொண்டாடி தள்ளுறார். பாதுகாத்தது கொடுத்ததெல்லாம் அவர் தான். அவள் நாக்கில் அந்த நாமா வர வச்சதும் அவர் தான். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி இருந்திருக்கார். அதுதான் பகவான். அவ்வளோ காரியத்தையும் பண்ணிவிட்டு தனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ சொன்னால் நாம உன்னை காப்பாற்றிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடுவார். அந்த நம்பிக்கையை அது கொடுத்து சொல்லிடுவார். பிச்சைக்காரனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ வச்ச நம்பிக்கை, நீ சொன்ன நாம உன்னை காப்பாற்றிடுச்சு அப்படின்றத சொல்லுவார். இப்படி நினச்சி சந்தோஷமாக காலேஜ் போயிடுறார். போனோன்னே அடுத்த பிரச்சனை. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவளும் இவள் ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டு பேர் அனிதா, 2 பேரும் ஈவினிங் வாக் போகண்டு காலேஜுக்கு வெளியில் நடந்து அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறாங்க. போகும்போது ஏதோ கட்டட வேலைக்காக மண் குமிச்சு போட்டிருக்காங்க. அந்த மண் மேலே ஏறி நடந்து போகிறா. ஒரு பஸ்ஸு வருது. ஃபுட்போர்டில் பசங்களாக தொங்கிட்டு வர்றாங்க, வாலிப பசங்க. தொங்கிட்டு வரும்போது அதில் ஒரு பையனுக்கு ஒரு தவறாக என்ன பண்ணுறான், முன்னாடி உள்ள ஃபுட்போர்டில் இவன் நடந்து போகும்போது பிடிச்சி இழுத்துடுறான், கையை பிடிச்சி இழுத்துடுறான். இவன் பதறி போய் கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தான்னா எப்படி போய் விழுகிறான்னா, முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரத்துக்கும் இடையில போய் விழுந்துடுறான். பஸ்ஸு ஓடுற பஸ்ஸு. அந்த நொடியில் நமக்கு ஞாபகம் வருமா, அது ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் அந்த ஒரு செகண்டில் நாம் மின்னல் வேகத்தை காட்டில் வேகமாக வந்துடும். பகவான் ஒருத்தனை காப்பாற்றணும், தன்னோட பக்தனை காப்பாற்றணும்னு நினச்சா மின்னல் வேகத்தை காட்டில் வேகமாக வருவார். அதை காட்டிலும் ஒரு வேகம் இருக்க முடியாது. அந்த முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரத்துக்கும் ஒரு செகண்டில் இப்படி ஏறிட்டு போயிடுமே. அந்த நொடியில் நாக்கில் நாமா கூட வரல, மனசில் பகவானோட ரூபம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு படித்தோமே, அந்த குருவோட திருமேனியைத்தான் நினைக்கிறா. நினச்சி பார்த்தா பின் சக்கரம் இங்கே நிற்குது அவள் முகத்துக்கு முன்னாடி. நின்றுது பஸ்ஸு. யார் நிப்பாட்டினா? ஒரு கத்தி முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் ஒரு நடந்து போகிற ஒரு காரியம். ஆனால் பஸ்ஸு நின்றுது. இவ பார்க்குறா, உயிரோடு இருக்கேனான்னு பார்க்குறா. பார்த்தா பஸ்ஸு நிற்குது. அப்புறம் அதுக்குள்ளே வெளியில் இழுத்து போட்டுறாங்க. இவ கூட வந்த ஃப்ரெண்டு அலறி அழுகிறா. போயிட்டே முன்னாச்சு, நீ செத்து போயிட்டேன்னு நினச்சேன், அப்படி பார்த்து அந்த அழுன்னு அழுகிறா. எனக்கு ஒன்றும் ஆகலை, என் பகவான் காப்பாற்றிட்டார்னு சொல்லி இவளுக்கு நடந்தவ காரியத்துக்கு பார்த்தவளுக்கு சமாதானப்படுத்துகிறான்னா பகவான் எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கார். அப்போ அடுத்த முறை போகும்போது பகவான் கேட்குறார், மீனாட்சி, do you want to say something to this beggar அப்படின்னு சொல்லி, உனக்கு இந்த பிச்சைக்காரன்ட்டு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. சாமி, இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருந்தோம். பஸ்ஸில் இந்த மாதிரி பசங்களாக தொங்கிட்டு வந்தானுங்க. அதில் ஒருத்தன் என்னை பிடிச்சி இழுத்துட்டான். நான் அந்த மண்ணில் சரிஞ்சு ஃப்ரண்ட் டயருக்கும் பேக் டயருக்கும் இடையில போய் விழுந்துட்டேன். உங்கள் ரூபம் என் மனசில் வந்துச்சு சாமி. பஸ்ஸு நின்றுச்சு, நான் தப்பிச்சிட்டேன் சாமி. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னோடனே
போன முறை வந்த கஷ்டத்துக்கு அப்படியா மீனாட்சி, நீ நம்பிக்கையோட நாம சொன்னியா மீனாட்சின்னு அப்படி கொஞ்சி கேட்ட பகவான் இந்த தடவை ஒரு உயிருக்கே, தன்னோட பக்தையோட உயிருக்கே ஒரு ஆபத்து வந்தோன்னே எப்படி என்னோட மகேஸ்வரி மைனி சம்பவத்தப்போ பகவான் செவன்னு கோபத்தில் அப்படி இந்த சினிமாலெல்லாம் காமிப்பாங்களே, சிவப்பு லைட்டை போட்டு ஒரு கோபம் வந்தால் எப்படி இருக்கும், அது ரியலாக நடக்குது. பகவான் முகம் செவன்னு ஆயுது. மீனாட்சியை யாராவது தொடணும்னு நினச்சா நான் உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கார் பகவான். அப்படி ஒரு கோபம் பகவான். அதிலிருந்து அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வராத மாதிரி யார் பார்த்துக்கிட்டான்னா பகவான் பார்த்துக்காரு. பகவானும் பகவானோட நாமாவும் எப்பேற்பட்ட கஷ்டம், உயிர் போகிற காரியம் அது ஒரு நொடியில் முடிஞ்சிடும். ஆனால் பகவானோட நாமா, பகவானை பற்றி நினச்சா கூட நம்மளை அப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து வந்து காப்பாற்றிட்டு போயிடும்ன்றது சர்வ நிச்சயம். நிறைய பேர் கூட கேட்பாங்க, புதுசாக வரக்கூடிய பக்தர்கள், நாங்கள்லாம் பகவானை பார்த்ததில்லையே, எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் கிடைக்குமா? உங்களுக்கு தான் நிறையா கிடைக்கும். ஏன்னா பார்த்தவங்களுக்கு வந்த பக்தி பார்த்தனால கிடச்சிது. பார்க்காம பக்தி பண்ணுறவங்களோட பக்தி அது எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையில் வரக்கூடிய பக்தின்னு அவங்க அனுபவிக்கிறதுக்கு தான் தெரியும். பகவானே பார்த்ததில்லை, அவர் அப்பேற்பட்டவர். அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? பார்த்தவங்களுக்கு வந்ததை காட்டிலும் அதுதான் உயர்ந்த பக்தி. ஏன்னா அந்த நாமத்தை கெட்டியாக பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த நாமத்தை, பகவானை பார்க்காதவங்களுக்கு நாமாதான் பகவான். ஒரு சம்பவம் 2005 பகவான்லாம் மகா சமாதி ஆயிட்டார். இது எனக்கு நடந்த சம்பவம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படின்னா பகவானும் பகவானோட நாமா நமக்கு ஒரு கவசமாக நிற்கும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இத்தனை விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டும். 2005 மதுரைக்கு போயிருந்தேன். ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்காக போயிருந்தேன். போயிட்டு நான் இன்றைக்கி கிளம்புறப்ப என் தம்பி, எங்கள் உமாமா பையன் பாலச்சந்திரன் பேர், எனக்கு ஒரு ஃபோன் போட்டான். பிரதர், நீ மதுரையில் இருக்கீரு அப்படின்னா. ஆமாண்டா, என்னடா வேணும் அப்படின்னு. இல்லை, ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீ மதுரையில் இருக்கீல்ல, ஒரு கார் ட்ரையல் பார்த்துட்டு வாங்கலேன் அப்படின்னா. நான் ஏற்கனவே அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் நானும் ஒரு புது கார் வாங்கியிருந்தேன். அந்த கம்பெனிக்கு போயிட்டு என் தம்பி கேட்குறான், புது காரு திரும்ப உங்கள் காரே நான் சஜஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த சேல்ஸ்மேனுக்கு. சரி, ஒரே ஆள் மூலமாக 2 கார் விற்றுட்டோம்னா பெரிய விஷயம்னு சொல்லி அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உடனே டெஸ்ட் ட்ரைவுக்கு, ட்ரையலுக்கு ஒரு புது கார், ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு புது கார், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எடுத்து கொண்டு வர்றான். என்னை ஓட்ட சொன்னால் என் பக்கத்தில் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. மதுரை டவுனுக்குள்ளே ரொம்பலாம் வேகமாக ஓட்ட முடியாது. திருப்பரங்குன்றம் பக்கம் அந்த திருப்பரங்குன்றத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய குளம் இருக்கும், பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த குளத்துக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு நடுவில் ஒரு நேர் ஸ்ட்ரெச் இருக்கும். அந்த ஸ்ட்ரெச்சு வந்தோடனே சரி, இந்த கார் எவ்வளோ தான் வேகமாக போகுது அப்படின்னு சொல்லி அமுக்கலான்னு சொல்லி அப்போ தான் அந்த ஆக்சிலேட்டரில் நல்லா ஸ்பீடு அமுக்கிறேன். என் பக்கத்தில் இருந்த அந்த கம்பெனிக்காரன், சார் சூப்பராக ஓட்டுறீங்களே அப்படின்னு ஒரு புகழாரம் போட நம்ம தலைக்கு அது ஏறிடுச்சு. ஆஹா, நம்மளை ரொம்ப பாராட்டுறான் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் நம்ம மண்டையில் தலைக்கு ஏறினாலே தலையில் பொட்டுன்னு அடிச்சிடுறாரு பகவான். அது ஏறினது தான் நொடி. ஒரு பஸ்ஸு எதிர்த்தாப்பில் வருது, இதை கிராஸ் பண்ணுறேன். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒருத்தன் ட்ரை சைக்கிளில் நேராக நான் கார் 100 கிலோமீட்டரில் இப்படி போகிறேன்னே முன்னாடி வந்துட்டான். பிரேக் அடிக்கிறதுக்கு டைம் கிடையாது, ஒன்றும் பண்ணுறதுக்கு யோகிராம் சுரத்குமார் சொல்கிறது கூட கிடையாது. ஒரு டைம் கிடைக்காத நேரத்தில் அடித்தேன் பாருங்க, பறந்துட்டான். அப்போ தான் அவன் சொல்லி முடிக்கிறான், சூப்பராக ட்ரைவ் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னான்னா. அந்த அலைக்கு கொஞ்சம் ஏறணும்னு அடித்தேன் பாருங்க, பறந்துட்டான். பொத்துன்னு நான் அப்புறம் பிரேக் அடிக்கிறேன், பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அடித்த வேகம் 100 கிலோமீட்டர் இருக்கும். பக்கு 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 பக்குன்னு ஊரே கூடிடுது. எல்லா டிராஃபிக்கும் நின்றுச்சு. தனியாக வெளியில் போய் நிற்கிறேன். மனசுக்குள்ளே யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருரா. என்னை சுற்றி அத்தனை பேர்
அந்த பையன் கீழே கிடக்கான், காது வெளியே ரத்தம்லாம் வருது அவனுக்கு. அதெல்லாம் சரியான அறிகுறியே கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே இந்த நாம விடாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. யோகிராம் ஸ்மார், யோகிராம் ஸ்மார், யோகிராம் ஸ்மார், ஜெயகுரான்னு ஓடிக்கிட்டே இருக்குது. நினச்சி சொல்லணும்லாம் இல்லை, அதான் வருது. சொல்லிக்கிட்டே இருக்கேன். கூட்டம் கூடுது. தப்பு பண்ணது அந்த பையன்தான். ராங் சைட்லேருந்து நேராக உள்ளே வந்து விழுந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம லெஃப்ட் லைனில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அவன் குறுக்க வந்து விழுந்துட்டான். ஆனால் அடி வாங்கினவனுக்கு தான் உலகமே சப்போர்ட் பண்ணுமே வழியே நம்மளை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கூடிய கூட்டம்லாம் யார் அடித்தான்னு எல்லாரும் என்னையை காமிக்கிறான். எண்ணெயை அடிக்கிறதுக்கு எல்லாரும் வர்றான். அந்த கூடின கூட்டம் அந்த தர்ம அடி கொடுக்குறதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குமா என்னன்னு தெரியல. அடிக்கிறதுக்கு வர்றான். மனசுக்குள்ளே யோகிராம் ஸ்மா, அந்த நாமா யோகிராம் ஸ்மார், யோகிராம் ஸ்மார் ராகம் போட்டுலாம் அந்நேரம் சொல்ல முடியாதா? பக்கு 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 பக்குன்னு அடிக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அமைதியாக அந்த நாம யோகிராம் ஸ்மார், யோகிராம் ஸ்மார், யோகிராம் ஸ்மார் சொல்ல நான் அந்த பக்கத்தில் என்னை அடிக்கணும்னு வந்த ஆட்களுக்கெல்லாம் என்னை பக்கத்தில் இவ்வளோ தூரத்தில் வருவாங்க. இவ்வளோ தூரத்தில் வந்தவங்க என்னை அடிக்கணும்னு வர்றவங்களுக்கு என்ன நிப்பாட்டும்னா டக்குன்னு அவங்களுக்குள்ளேயே நின்றுவாங்க, அடிக்க வர மாட்டாங்க, அதோடு நின்றுவாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, ரவுடி பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள ரவுடி ஆட்கள்லாம் அவன் பார்த்திங்கன்னா அவங்க லாங்குவேஜெலாம் எப்படி இருக்கும், அசிங்கமாக பேசிட்டு தானே வருவான். அவனும் அடிக்க வர்றான். தனியாக நிற்கிறேன். அந்த கம்பெனி 2 ஆட்கள் காருக்கு பின்னாடி போய் நின்ட்டாங்க. அவனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய் நின்ட்டான். தனியாக விட்டானுங்க. மனசுக்குள்ளே நாம ஓடிக்கிட்டே இருக்குது. சாமி தான் அதை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரவுடி ஆட்கள்லாம் வந்து அவனும் என்னை அடிக்க வர்றான். பக்கத்தில் வரைக்கும் வந்துடுறான். அதுக்கு பிறகு அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் மெல்ல எல்லாத்தையும் சொல்கிறேன், நடந்துருச்சு, அவனை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவோம், என்ன ஆனாலும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை அந்த புது காரு ரத்தத்தோடு இருக்கான், புது காரில் படுக்க போட்டு ஆஸ்பத்திரிக்கு திருப்பரங்குன்றத்துக்கு உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போனால் ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் நான் எடுக்க மாட்டேன், போலீஸ் கேஸு நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு வந்தால் தான் எடுப்பேன்றான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே. ஆனால் பகவான் நாமா வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த டாக்டரும் ஏதோ ஒரு இதில் சரின்ட்டார். அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஒரே ஏரியாவில் தான் இருப்பாங்க போல் கூடிட்டாங்க. கூடிட்டு எவன் அடித்தான் எல்லோரும் கேட்குற கேள்வி, எவன் அடித்தான் என் பிள்ளையன் தான். எல்லாவனும் ஒட்டுமொத்தமாக இந்த ஒருத்தன் நிற்கிறானே அவன் தான் அப்படின்னு கையை காமிச்சா. அவனை ஒரு மூலையில் பாவம் போல் நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் நின்னது பாவம் போல் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு நம்மளை காக்கும் ஒரு நாம ஓடிக்கிட்டே இருந்ததா. அத்தனை பேர் பக்கத்தில் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். பக்கத்தில் வரைக்கும் என்னை அட்டாக் பண்ண வருவான். அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே போயிடுச்சு. கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அந்த பையன்கிட்டருந்து ஒரு உணர்வும் வரல. அடித்து போட்ட பையன் அப்படியே கிடக்கான். டாக்டர் ஏதோ ஊசியெல்லாம் போட்டார், என்னமோ செஞ்சார். கொஞ்சம் நேரம் என்ன, ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம். போன பிறகு அந்த பையன் எந்திரிச்சு அவன் சொல்கிறான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவனே சொல்கிறான், நான் தான் தப்பு பண்ணி குறுக்க வந்துட்டேன், அவங்க மேலே தப்பு கிடையாதுன்னொடனே எல்லாருக்கும், அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும், அப்பா பையன் எந்திரிச்சிட்டான், எங்கே போயிடுவானோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டானோன்னு எல்லார் முகத்துலேயும் ஒரு பெரிய சோகம் இருந்தது, ஒரு வருத்தம் இருந்தது. எல்லா முகமும் மாறி எல்லாருக்கும் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்து அதுக்கு பிறகு அந்த ஆஸ்பத்திரிக்கு தேவையான செலவு மட்டும் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு வரைக்கும் அந்த 2 பேர் என் கூட வந்திருந்தாங்க பார்த்தீங்களா. இங்கே வெளியில் வந்து பார்த்தா கார் முன்னாடி ஃபுல்லாக நஞ்சு, புது கார் நஞ்சு போய் இருக்குது. அதை நம்ம தலையில் அடுத்தது கட்டிடுவானோன்னு நமக்கு பயம் இருக்கும் இல்லையா. 1 லட்சமா 2 லட்சமா, அது 7-8 லட்சமோ என்னமோ ஒரு காரு. உங்களை நம்பி அனுப்பிவிட்டு நீங்கள் இப்படி சேதம் பண்ணிட்டியே. அவன்கிட்டே கேட்டேன், எப்பா இவ்வளோ நேரம் எங்கேயா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் கேட்குறான், சார் ஒருத்தனும் அடிக்க வர்றான், நீங்கள் பாட்டுக்கு இப்படி தனியாக எப்படி நின்னீங்க அப்படின்னா. நமக்கு தான் தெரியும் பகவான் நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராஜா. நாம் வந்து நம்மளை சுற்றி ஒரு கவசம் மாதிரி போட்டு நம்ம தாக்க வந்த அத்தனை ஒரு
தீய சக்திகளையும் தடுத்து நம்மளை பாதுகாப்பாக வச்சது அந்த தான். நாமத்தினால பகவான் இருந்துக்கிட்டே இருக்கிற நாமந்தான் அவர் அப்படின்றத அன்றைக்கி உணர்த்தி காமிச்சார் பகவான். அதுக்கு பிறகு அந்த வண்டிக்காரன் என்ன சொன்னால், இதுக்கு பணம் கட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, நாங்கள் கம்பெனியில் போய் நாங்களே சொல்லிடுறோம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் பத்திரமா ஊருக்கு போய் பத்திரமா வந்துட்டேன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு அது போதும், கம்பெனியில் நாங்கள் சொல்லிக்கிறோம், இதெல்லாம் இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்கிடுவோம், வச்சுக்கிடுவோம், நீங்கள் 5 பைசா ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இவ்வளோ ரவுடி ஆட்கள், இவ்வளோ பொது ஜனங்கள் மத்தியில் நாங்கள் அடி வாங்காமல் இருந்ததே ஒரு பெரிய விஷயம், நாங்களும் பத்திரமா வீட்டுக்கு போகிறோம், அப்படி யார் பண்ண புண்ணியமோ, எந்த சாமி வந்து காப்பாற்று, அவன் அப்படியே ஒரு லெக்சரே கொடுத்தான். எல்லாம் போன பிறகு அது வரைக்கும் இருந்த இடமே தெரியாமல் எங்கிட்ட போய் ஓரமாக நின்ட்டானுங்க. அப்போ சொல்கிறான், எந்த ஒரு யார் பண்ண புண்ணியமோ இந்த கடவுளை வந்து நம்மளெல்லாம் காப்பாற்றிடுச்சு. நமக்கு தெரியுது பகவான் யோகிராம் சுரத்குமாரும் பகவான் நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். அந்த நாமா வந்து ஒரு கவசம்தான், அந்த நாமா தான் கடவுள். அந்த நாமத்தில் முழுமையாக அவர் இருக்கார். இது எவ்வளோ காலம் ஆனாலும் அதில் இருப்பார். இவ்வளோ காலம்தான் அதில் உட்காந்துருப்பார்லாம் கிடையாது. ஏன்னா சமர்த்த ராமதாசர் 17ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு சமர்த்த ராமதாசரோட சக்தி 20ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீதர் சாமிக்கு வந்து சமர்த்தா சமர்த்தா சமர்த்தான்னு சொல்லும்போது வந்து காப்பாற்றிட்டு போயிடுது. நம்ம பகவான் 2001 மகா சமாதி ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் இனிமேல் வரப்போகிற அதுக்கெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நிரந்தரம். கடவுள்னால் என்ன? நிரந்தரமாக இருக்கிற ஒரு வஸ்து, ஒரு சொத்து தான். எது ஒன்று நிரந்தரமாக இருக்கோ அதுதான் கடவுள். அதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு தோற்றமும் அழிவும் கிடையாதோ அதுதான் கடவுள். எந்த ஒரு விஷயத்தினால நம்மளெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அதுதான் கடவுள். எந்த ஒரு விஷயத்தினால நமக்கு ஒரு கவசமாக இருக்குமோ அதுதான் பகவானோட நாமம். அப்போ அதுக்கு வந்து எந்த காலம் 24 நேரமும் சரி, காலம் ஃபுல்லாக இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதோட காரியத்தை நமக்கு நடத்திட்டு தான் வரும், நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வரும், நமக்கு ஒரு கவசமாக இருக்கும். எங்கே இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பகவான் வந்து தன்னோட ஒரு பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா தன்னோட நாமத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றிடுவார்ன்றது சர்வ நிச்சயம். அதனால் பகவான் நாமாவை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணுன்றது தான் பகவானோட ஆசை. அந்த நாமாவை சொல்ல சொல்ல நம்ம ஆரம்பத்தில் நாம் என்ன பார்த்தோம்? பக்தின்றது நமக்கு பகவான் கொடுத்துட்டார். அந்த ஞானன்ற நிலையை அடையணும்னா வைராகியன்ற ஒரு விஷயம் நமக்கு கெட்டியாக அமையணும். அந்த வைராகியம் அமையணும்னா அதை வந்து நாமத்தால் தான் அடைய முடியும். விடாமல் சொல்லணும். ஏன்னா குருஜி சொல்லியிருக்கார்ல, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாம சொன்னால் அது ஒரு உற்சாகமாக இருக்குது சாமி, நீங்கள் ஊருக்கு போன பிறகு அதே நாமாவை சொல்கிறேன், அது மெக்கானிக்கலாக ஓடுது சாமி அப்படின்னு கேட்கும்போது, சாமிஜிக்கும் உனக்கும் வித்தியாசம் வேண்டாமான்னு சொல்லி கேட்டார்னு சொல்லியிருக்கேனே. அப்போ சொல்லும்போது சொன்னார், நீ வந்து இப்போ தான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்ந்துருக்க, ஒரு உயர்ந்த படிப்புக்கு போனால் பல காலம் ஆகும், நீ இப்போ தான் நாம சொல்ல ஆரம்பிச்சிருக்க, ஒரு எல்கேஜி லெவலில் தான் இருக்க, நாம சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி ஆகாரம் சாப்பிடும்போது உன் நாக்கு அதை சுவைச்சி அந்த சுவையை உனக்கு வயிற்றுக்குள்ளே அனுப்புதோ, நாம சொல்ல சொல்ல அந்த நாமாவானது உனக்கு நாக்கில் ருசியை ஏற்பட்டு அந்த நாமா உனக்கு உள்ளே போய் உன் ஹிருதயத்தில் போகும்போது அந்த ஹிருதயத்தில் ஒரு மலர்ச்சி வரும். நீ இப்போ என் கூட நாம சொல்லும்போது எப்படி என்ன ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறியோ அந்த ஆனந்தத்தை நீ தனியாக நாம சொல்லும்போது அந்த அனுபவம் உனக்கு கை கூடும். அது வரைக்கும் விடாமல் நாம சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அந்த அனுபவம் வரும். அதுக்கு பிறகு நாம உன்னை விடவே விடாது, நீ விடணும்னு நினச்சாலும் விடவே விடாது. அப்படி நாம உன்னை ஈர்த்துக்கிடும். அழகாக உமாமையை பற்றி குருஜி சொல்லியிருக்கார், உமாவுக்கு நாமாவை பிடிக்கும், நாமாவுக்கு உமாவை பிடிக்கும், உமாவையும் நாமாவையும் பிரிக்க முடியாது, நாமாவும் உமாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதில் என்ன புரியுதுன்னா, விடாமல் நாமா சொல்லிகிட்டே வந்தோம்னா நாமாவுக்கு நம்மளை விட மனசு வராது. நாமா வந்து நம்மளை பிடிச்சிருச்சுன்னா
நம்மளையும் நாமாவையும் பிரிக்க முடியாது. நம்மளும் நாமாவோட இணைஞ்சிட்டோம்னா குருநாதருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கு தான் பகவான் சொல்கிறார், ஒருவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பகவான் நாமத்தை இடைவிடாமல் சொல்லணும். நாமத்தை சொல்கிறதுனாலே பகவான் சந்தோஷம் அடைகிறான். நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னா பகவான் நாமமான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், குரு ராயா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे. தூத்துக்குடியில் ஒரு பக்தன், அந்த குடும்பமே அப்படி ஒரு பக்தி குருஜி மேலே. இந்த பக்தி வைராக்கியம்னா இது இன்றைக்கும் இருக்குது. அவங்களுக்கு பகவானோட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குதுன்னு கண்கூட அனுபவிக்கணுன்ற இதை வெளியே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த குடும்பம் குருஜி மேலே அப்படி ஒரு ஈடுபாடு. குருஜி கொடுத்த நாமமான ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே அப்படி சொல்லிட்டு வர்ற குடும்பம். அதில் ஒரு பையன், அந்த பையனுக்கு அவனும் நாம சொல்கிற பையன், குருஜி மேலே அப்படி ஒரு ஈடுபாடு உள்ள பையன், அந்த குடும்பத்தில் உள்ள பையன். அவனுக்கு உடம்பு ரீதியாக ஒரு கஷ்டம். என்ன ஒரு கஷ்டம்னா, அவனோட நோய் அவன் உடம்பு சாப்பிட்றான், அந்த உடம்புல இருக்க மசில்லாம் சாப்பிட்றான். அப்படி ஒரு நோய் அந்த பையனுக்கு. ஒரு முறை குருஜி அங்கே தூத்துக்குடி நாமத்வார் போகும்போது அந்த பையனோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அந்த வீட்டில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அந்த பையனோட அப்பாவும் தவறி போயிடுறார். அப்போ வீட்டில் ஏழ்மைன்னா எப்படிப்பட்ட ஏழ்மைன்னா, குருஜி வந்திருக்கார் தூத்துக்குடிக்கு, பார்க்குறது கூட அடுத்த தெரு தான், பார்க்குறது கூட முடியாத நிலை. அந்த பையனையும் தூக்கிட்டு வர முடியாத நிலை. அவன் அப்படி கஷ்டத்தில் இருக்கான், வீட்டில் அப்படி ஒரு ஏழ்மை. குருஜி இங்கே வந்திருக்காரு. மகாத்மாக்களும் குருநாதர்கள்ட்டெல்லாம் சொல்லித்தான் அந்த விஷயம் புரிய வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். குருஜி அங்கே சத்சங்கம் முடிச்சுட்டு அந்த முன் வாசல் வெளியேறுவாங்க. வெளியேறணுன்னா கரெக்டாக கார் ரெடியாக வச்சுருப்பாங்க, கிளம்பி போவாங்க. எல்லோரும் அதை பார்த்துருக்கோம். சத்சங்கம் முடியுது, முன் வாசலில் வண்டி நிப்பாட்டினோன்னா குருஜி பின்வாசல் வழியாக போகிறாரு. பின்கதவை பூட்டியிருக்கோன்னே அங்கே உள்ள நிர்வாகிகளை கூப்பிட்டு இதை துற அப்படின்றாங்க. திறந்தால் பின்பக்கம் உள்ள ரோடு ஒரு ஒடுக்கமான ரோடு, சுத்தம் இல்லாமல் இருக்குது. குருஜி அதில் இறங்கி தடன்னு நடந்து போகிறார். எங்கே போகிறார் யாருக்கும் ஒன்றும் தெரியல. டக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போனால் இந்த குடும்பம் அங்கே உக்காந்துருக்கு. பக்கத்தில் தான் குடும்பம் அங்கே உட்காந்துருக்கும்போது அந்த பையன் படுக்கையாக கிடக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன் அப்பா இறந்து போயிட்டாங்க, இந்த பையனுக்கு இப்படி ஒரு நோய். அவனுக்கு இப்போ குருஜியை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். ஆனாலும் எங்களால் அங்கே பார்க்க முடியல. உங்கள் படத்துக்கு முன்னாடி உட்காந்து நாங்கள் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. குருஜி மனசு அப்படி நெகிழ்ந்து போயிடுச்சு. ஏன்னா கஷ்டம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு குழந்தைய பார்க்குறது, அந்த குழந்தை வீட்டில் சம்பாதிக்கிற அப்பாவும் போயிட்டுன்னா அந்த கஷ்டம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் நாம சொன்னேன், ஆனால் நான் என்ன கதியில் இருக்கேன்னு கேட்டிருக்கலாம்ல. குருஜியே வந்திருக்காரு, நேரம் கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. குருஜி கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. உனக்கு என்ன வேணும், நான் என்னன்னாலும் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் கேட்டதில் குருஜிக்கு கண்ணே கலங்கிடுச்சு. என்ன கேட்டான்னா, என்னால் எந்திரிக்க முடியல,
என்னால் நடக்க முடியல, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, என்ன ஒரு ஆசை சொல்லு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்றார். என்ன ஆசைனாலும் நிறைவேற்றுருவார். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. என்ன ஆசைனாலும் நிறைவேற்றுறேன் சொல்லு அப்படின்றார். அவர் கேரண்டி கொடுக்குறார். அந்த பையன் கேட்குறான், எல்லாரும் நாமத்வாருக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஷால் போடுறாங்க, மாலை போடுறாங்க, என்னால் எந்திரிக்க கூட முடியல, எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு மாலை போடணும். ஒரு மாலையை கூட அவனால் தூக்க முடியாத ஒரு பலவீனத்தில் இருக்கான். எனக்கு உங்களுக்கு ஒரு மாலை போடணுன்னா குருஜி கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவன் என்ன கேட்டுருவானோ, நான் உங்களுக்கு நினச்சே தான் வாழ்க்கையை ஓட்டினேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கேன்னு கேட்டுருவானோன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நினச்சிட்ருக்க. அவன் கேள்வி இப்படி கேட்குறானா, என்னால் மாலையை கூட தூக்க முடியாது, ஆனால் எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு மாலையை போட்டு பார்க்கணும். குருஜிக்கு கண்ணு கலங்கிடுது. பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு, நாமத்வாருக்கு போ, பிரேமிகரன் சன்னதியில் இருக்கிற மாலையை உடனே எடுத்துகிட்டு வா அப்படின்னு எடுத்துட்டு அவன் கையில் கொடுத்து அவன் கையவே பிடிச்சி ஒரு குருவோட டச்சு அவனுக்கு கிடைக்கிது. அவன் கையை பிடிச்சி அவன் கையாலே தான் மேலே அந்த மாலையை போட்டு அவனுக்கு அப்படி ஒரு அவன் அவ்வளோ சிரமத்தில் கிடக்கான். அவனுக்கு அப்படி ஒரு அமைதி கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அவனோட ஆசையை அந்த ஆசையை பாருங்களேன். எனக்கு ஆரோக்கியம் கொடுங்கன்னு கேட்டுக்கலாம், எனக்கு போன அப்பாவை திருப்பி கொடுங்கன்னு கேட்டுக்கலாம், எங்கள் குடும்பத்தை சௌக்கியமாக வைங்கன்னு கேட்டுருக்கலாம். ஆனால் அவன் மனசில் ஏற்பட்ட ஆசையை ஒரு இதன்னு கொடுத்துருக்காருன்னா இதுதான் பக்தி. எந்த நிலையில் வச்சாலும் ஓ மேலே உள்ள பக்தி எனக்கு போயிடக்கூடாதுன்னா அதெல்லாம் இது இன்றைக்கும் இருக்குது. எப்படி இருக்குன்னா அது குரு கொடுக்குற பிச்சை. தன்னை பிச்சைக்காரன் சொல்லிக்கிட்டாலும் நமக்கு தான் அவர் அத்தனை பிச்சை போடுறார். இந்த பக்தின்றது நமக்கும் ஏதோ வந்திருக்குன்னா அவர் போட்ட பிச்சை. அதை இந்த பையன் மாதிரி ஒரு பக்தி நமக்கும் இருந்துச்சுன்னா பகவான் பாருங்களேன், எல்லாராலையும் போய் பார்க்க முடிஞ்சிச்சு, இந்த பையனால் போய் பார்க்க முடியல. பகவானே நேராக போய் அந்த பையனை பார்க்குறாருன்னா அந்த பக்தி எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கும். என்ன பண்ணுறாரு குருஜி கிருஷ்ணன் கழுத்தில் இருக்கிற மாலையெல்லாம் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து தான் மேலே வாங்கிக்கிறார். ஒரு 10-15 நாளில் அவனை கிருஷ்ண சரணத்திலே சேர்த்துறாரு குருநாதர். அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு குரு இருக்கார். நம்ம குரு நாமமான யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், குருராயா. குருவையும் குருநாமத்தையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதில் துளியளவு கூட நமக்கு நம்பிக்கை இழந்தக்கூடாதுன்னு நம்ம ஒரு உறுதி எடுத்து இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணுவோம். மேற்கொண்டு அடுத்த மாதம் நம்ம இதே மாதிரி அடுத்த நாயன்மாரோட சத்சங்கத்தில் அவரோட திவ்ய சரித்திரத்தில் அனுபவிப்போம். வழக்கம் போல் நம்ம வாசிக்கா நமக்கு பாட்டு படிக்க போகிறாங்களா? 7:50 ஆச்சு. அக்கா வர பேசினேன். ஒரு பாட்டு படிப்பேன்.